மழையாக கர்த்தர் அனுப்பினாரானால் உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறதான சில விதைகளை இந்த மழை நனைத்து அதை திளிர்க்காமல் இந்த மழை திரும்பவே திரும்பாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வாயிலிருந்து புறப்படுகிறதான வசனமும் அப்படியே இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வசனம் என்னிடத்தில் வெறுமையாய் திரும்பாது. ஒரு திருச்சபையிலே கர்த்தர் தம்முடைய வசனத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் அநேகருக்கு அது பிரயோஜனப்படாததாய் ஒருவேளை காணப்படலாம். அநேகருக்கு அது பயனற்ற ஒரு வார்த்தை போல காணப்படலாம். தேவ திட்டமில்லாமல், தேவ விருப்பம் இல்லாமல் ஒரு வார்த்தையும் ஒரு தெய்வத்துடைய மனிதனுடைய வாயிலிருந்து புறப்பட முடியாது. ஏனென்றால் அவன் தெய்வத்துடைய ஊழியக்காரன், அவன் தேவனுடைய மனிதன், அவன் கர்த்தருடைய பரிசுத்த பலிபீடத்தில் நிற்கக்கூடியவன். கூட்டவோ குறைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. தேவ சித்தமில்லாமல் ஒரு வார்த்தையை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். தேவனுடைய சித்தமில்லாமல் ஒரு வசனத்தை கர்த்தர் தேவனுடைய சபையில் அனுமதிக்க மாட்டார்.